மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே மல்லி வந்து விஜய் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லி ஓரமாக போய் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் மனசு உடைஞ்சு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ணன் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, வெண்பா உடனே பிக் பாட்டி மல்லியம்மா டாடா கிட்ட சரியாக பேசவே மாட்டாங்க, எது பேசினாலும் எரிஞ்செஞ்சு விடுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில பிக் பாட்டி அப்படின்னு சொல்ல, அண்ணன் பண்ணி போயிட்டு மல்லிட்டு விசாரிக்கிறாங்க. என் பிள்ளை உடனே பைத்தியமா, அந்த பிள்ளை காலேருந்து கஷ்டப்பட்டு உனக்காக சமைச்சிருக்கு, துணித வச்சிருக்கு, வீட்டையே வேலை வேலை மாற்றி வச்சிருக்கு, ஃபங்க்ஷன் நம்ம தான் ரெடி பண்ணோம், நீனும் வரமாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கியான், என்னாச்சு உனக்கு, வா புள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று இல்லை பெரியமா சொன்னால் அவளுக்கு புரியாது, வேணாம் நீங்கள் போங்க, நான் இங்கே இருக்கேன், இங்கே பாரு புள்ள என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் நீனு, அந்த புள்ளைய நீ வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு சும்மா தேவையான வேலை பார்க்காத பிள்ளை, ஏஞ்சி வா மோல, பெரியமா சொன்னால் கேளுங்க பெரியமா, வேண்டாம் விடுங்க, என்ன புள்ள பேசுகிற, வேண்டாம் வேண்டாம்னா என்னாச்சு உனக்கு, அப்போது எதுவும் நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை சொல்லு மோல, சொல்லு புள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான், மல்லி இங்கே பாரு நான் உன்னை வந்து ஒரு பெரியமா மட்டும் நினைக்கல, நான் உன்னை என்னுடைய பொண்ணை தான் பார்க்குறேன், நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி, உனக்கு என்ன பிரச்சனை மூலம் ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது. ஐயோ பெரியமா நீங்கள் ஏன் பெரியமா புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க, யார் பிள்ளை புரிஞ்சிக்கல, உன்னை புரிஞ்சுக்கலாம் கேட்குறேன், நீ விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீனும் விஜய் தம்பி அவாய்ட் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு சொல்லு புள்ள அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று அழுகுறாங்க. அண்ணன் பொண்ணி இங்கே போகிற மல்லி ஏன் அழுகுற, என்னாச்சுமா சொல்லுமான்னு கேட்க, மல்லி ஒன்று அந்த ராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டது, ராஜ் டிவோர்ஸ் பேப்பரை கையெழுத்து போட சொன்னது, கையெழுத்து போடல அப்படின்னா விஜயை ரஞ்சிதா வச்சு பொய் சாட்சி சொல்லி விஜய் உள்ளே தள்ளிடுவேன், வெண்பாவை பிரித்து கதிரேசன்ட்ட கொடுத்துருவேன், இதனால் விஜயோடைய வாழ்க்கையை உண்ணாமல் போயிடும், ஆனால் இந்த இடத்துல விஜயை நீ காப்பாற்றணும்னு நினச்சனா ஒழுங்கு மரியாதையாக விஜயை விட்டுட்டு கிளம்பிடு, விஜய் டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு அந்த ராஜி மிரட்டினா பெரியமா, எனக்கு வேறு வழி தெரில, விஜய்க்கு நான் இல்லைனா கூட விஜய் இருந்துருவார், ஆனால் வெண்பா இல்லாமல் விஜயால் இருக்கவே முடியாது பெரியமா, அதான் நான் விஜய் விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன் பெரியமா அப்படின்னு மல்லி சொல்லிட்டு அழுகுறாங்க. அடி பாவி லூசாட்டி நீனு, இல்லை லூசான்னு கேட்குறேன், ஏண்டி அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவள் சொன்னான்னு நீ பாட்டுக்கு விஜய் தம்பிட்டு இப்படி மூஞ்ச காட்டிகிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த விஷயத்துக்கு முதல்ல நீ விஜய் தம்பிட்டு சொன்னியா, இல்லை பெரியமா அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக போய் சண்டை போடுவார், சண்டை போட்டால் ராஜி என்ன பண்ணுவா, இல்லை அவளை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, விஜய்னா ஜெயிலுக்கு அனுப்பியே தருவேன், வெண்பாவை பிரிச்சே தருவேன்னு சொல்லி அவள் வேறு ஏதாவது பண்ணுவா, அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பெரியமா, நான் சொல்கிறேன்ல எனக்கு என் வாழ்க்கையை விட விஜய் நல்லா இருக்கணும், விஜய் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஒரே வழி நான் விஜய் விட்டு பிரியுது மட்டும்தான், நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியமா, நான் விஜய் விட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு. இங்கே பிறப்புல நீ உண்மையிலேயே பைத்தியமாயிட்ட, அதான் இப்படி தெளிவாக இல்லாமல் கண்டபடி வச்சிட்ருக்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பில்ல, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இல்லை பெரியமா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இப்போ ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட போகிறேன், போட்டுட்டு விஜய் ஜெயிலுக்கு அனுப்பாமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது கண்காண தூரமாக போகலான்னு இருக்க பெரியமா. மல்லி என்னடி பேசுகிற, கண்காண தூரமானு எங்கே போகிற, எங்கேயோ போகிறேன் பெரியமா, கொஞ்ச நாள் நான் இங்கே வரப்போகிறது இல்லை, கண்டிப்பாக விஜய் வந்து நான் இல்லை எங்கேயோ போயிட்டேன்னு அவரே புரிஞ்சுப்பார், புரிஞ்சு மனசை மாற்றிப்பார், அதுக்கப்புறமா நான் இங்கே விளாண்டுருக்கேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னப்பொண்ணுக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரில, மல்லி எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அது ராஜேஸ்வரி மல்லி சும்மாவாக வாழ விட மாட்டாளுக்கு, ஏற்கனவே சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டா, இப்போது நிம்மதியாக வாழ விடாமல் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறாளே, என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு அன்னப்பொண்ணு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வரும்போது விஜய் வந்து என்னாச்சு அத்தை கேட்டிங்களா, என்ன சொன்னா மல்லி அப்படின்னு சொல்ல, ஒன்றில் மாப்பிள்ள அது வந்து இங்கே பாருங்க அத்தை, நீங்களாச்சும் உண்மை என்கிட்ட சொல்லுங்கள், நீங்களே என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி உண்மை என்னன்னு தெரியாமல் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்க, உடனே அண்ணன் பொண்ணி மல்லி சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜய் கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகிறாரு, அந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டாளா, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் பொண்ணு உடனே இல்லை தம்பி நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, மல்லி சொல்லும்போது நான் கேட்டேன், ஒரு வீடியோ வச்சுருக்காரு அந்த ராஜேஸ்வரி, அதாவது கதிரேசன் வந்து வீட்டில் பேசும்போது அந்த ராஜேஸ்வரி வீடியோ எடுத்து வச்சிருக்கா, அந்த வீடியோவை மல்லிகிட்ட காட்டினாலாம், அதில் கதிரேசன் எனக்காக வந்து ரஞ்சிதா போய் சாச்சு சொன்னால் கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசுனதா சொன்னா மல்லி, அது மாதிரி நாம் இப்போ போனோம்னா கண்டிப்பாக ராஜிட்ட பிரச்சனை பண்ணலாம், பிரச்சனை பண்ணி ராஜி வாயாலேயே அவள் உண்மை சொன்னான்னு வச்சுங்களேன், அதை அவளுக்கே தெரியாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா நாம் ஈஸியாக கோர்ட்டில் இது எல்லாமே திட்டமிட்டு நாடகம்னு நம்மளால் நிரூபிக்க முடியும் தம்பி அப்படின்னு சொல்ல, சூப்பர் அத்தை நீங்கள் சொல்கிற ஐடியா பக்கா ஒர்க் அவுட் ஆகும், சரி வாங்க அதையே பண்ணலான்னு சொல்லிட்டு மல்லி பெண்டியே போகிறாங்க. மல்லி இவங்க வரது தெரியாமல் நீ ராஜி வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட போகிறாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம அண்ணன் பொண்ணியும் விஜயும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து மல்லி நிப்பாட்டு மல்லி அப்படின்னு சொல்ல, மல்லி ஷாக்காகி பார்க்குறாங்க. விஜய் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் பொண்ணு ஒன்றே நான் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று ஓ அப்படியா அப்போ எல்லாம் இங்கே வந்துட்டிங்களா, சரி ஓகே, என்ன விஜய் என்ன ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கேன் நீ அப்படின்னு கேட்க,
இங்கே பாடி உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மல்லி கையெழுத்து போட போன பத்திரத்தை கிழிச்சு போட்டார் விஜய். உடனே ராஜேஷ் கோவமாயி, என்ன மல்லி என்ன இதெல்லாம் ஓ வேலையா? ஐயோ ராஜி, இல்லை சத்தியமாக இல்லை, நான் சத்தியமாக விட்டு சொல்லவே இல்லை, இப்படி எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. இங்கே பாடுறா, நான் திரும்ப சொல்கிறேன், ரஞ்சிதா உன்னுடைய முதல் மனைவி கேஸில் சாட்சி சொல்ல போகிறா, பொய் சாட்சி. நீ தான் எனக்காக கொன்னன்னு ரஞ்சிதா சாட்சி சொல்ல போகிறா. அப்படி சாட்சி சொல்லிட்டானா நீ காலத்துக்கும் வெளியே வர முடியாமல் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு கொலகாரன்ட்ட குழந்தை வாழ்ந்துச்சுன்னா தப்பான வழிக்கு போயிடும் அப்படின்னு வெண்பாவை பிரித்து கதிர சண்டை ஒப்படைச்சிருவாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனால் இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடணும். மல்லி உன்னை விட்டு போயிட்டா நான் உன்னை பொழைச்சி பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், ரஞ்சிதா வச்சு பொய் சாட்சி சொல்ல வச்சு அப்புறம் உன்னை உள்ளே தள்ளுவேன், வெண்பாவை எடுத்து பிரிச்சுடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க விஜய் உடனே, ஏய் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கடி போடி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கையை பிடிச்சி இழுத்து வராரு விஜய். வெளியே வந்ததும் மல்லி ஒன்று கையை உதறி விட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா விஜய், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்க, லூசா மல்லி நீ, லூசா நீ, இதை பாருங்கள அப்படின்னு சொல்லி விஜய் இந்த வீடியோ காட்டுறாரு. பார்த்தா அந்த வீடியோவில் ராஜி பொய் சாட்சி சொல்ல போகிறோம், உன்னை உள்ள தள்ள போகிறோம் அப்படின்னு மிரட்டினாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்காரு விஜய். அதை காட்டுறாங்க. விஜய் இதை போய் எடுத்தீங்க எப்போனா இப்போ தான், இந்த ஒன்று போதும் மல்லி, அந்த ராஜேஸ்வரி நம்ம மேலே எந்த பொய் கேஸ் போட்டாலும் சரி அவளே பொய் சாட்சி சொல்ல போதா, அவளே வாயாலே வாக்குமூலம் கொடுத்துருக்கா. இந்த ஒரு வீடியோ காட்டி எந்த கேஸ் வந்தாலும் நம்ம அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் மல்லி. அதுக்காக நீ டிவோர்ஸ் பேரில் கையெழுத்து போட்டு என்னோட பிரிஞ்சு போயிட்டெல்லாம் சரியாயிடுமா? ஏன் மல்லி இப்படி லூஸ் மாதிரி முடிவு எடுத்த அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, என்னை மன்னிச்சிருங்க விஜய், ஒரு பதட்டத்தில் எங்கே நீங்களும் வெண்பா பிரிஞ்சுங்களோங்கிறதுல நான் என்ன பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க.